நாளை காணுகின்ற ஒவ்வொருவரையும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் பிறந்து சந்தோஷ சமாதான தர வேண்டுமா செல்லுகிற ஆண்டவரே, எங்கள் திருச்சபை ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை முன்னே நடத்துகின்ற ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் இந்த ஆசீர்வதியும் ஒரு விசுவாச குடும்பங்களையும் இந்த ஆசீர்வதிக்கணுமா செல்லுகிற ஆண்டவரே, நிறைவான சந்தோஷம், நேர்த்தியான சமாதானம், உண்மையான ஆசீர்வாதம் ஒவ்வொரு கிடைக்க என் கிருபை செய்கிறார்கள். என் தாழ்த்துகிறேன். நாம் இருக்கிறோம் புதிய கனமையும் நடந்து செல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் கடந்து சீக்கிரமாக முடித்து கடந்து பேசுகிறேன். கூட ஒரு ஆராதனையில் கலந்து கொண்டு மறுபடியும் வந்திருக்கோம். சீக்கிரமாக எல்லாம் முடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் ஒரு பனிக்காலம் அதிகமாக இருக்குது. எல்லாம் குளிரோடு இருக்கீங்க. நல்லா சீக்கிரம் முடிச்சுட்டு எல்லாம் நல்ல பலகாரங்கள்லாம் சேர்த்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குங்க. அல்லேலூயா. உதயமாகுதே சூரியன், உதயமானாரே பாலகன், இயேசு பாலகன். உதயமாகுதே சூரியன், உதயமானாரே பாலகன், இயேசு பாலகன். உதயமாகுதே சூரியன். துன்ப நிறைந்த உலக இன்று இன்ப காணுது, இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை உலகமெங்கும் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். எங்கு பார்த்தாலுமே ஆண்டவருடைய துதி கேட்கிறது. வரவெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் கிறிஸ்துமஸ் ஆராதனை தான். அல்லேலூயா. நாம் கூட அந்த வழியிலே நம்ம சித்தரை கூட எங்களோட இந்த ஆராதனை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட ஆராதனை நடத்த ஆண்டவருக்கு செய்து நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலம் என்பது ஆண்டவர் ஏற்கனவே முன்கூட்டியே குறிக்கப்பட்ட ஒரு காலம்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தானவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, அதாவது இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது நல்ல விதமாக தான் படைத்தார். மக்களை நல்ல விதமாக தான் படைத்தார். ஆனாலும் கூட மக்கள் மிகவும் ஒரு கொடூரமான ஒரு வழியிலே சென்றார்கள். அதாவது ஆதியாகமம் புத்தகம் 6வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது தேவன் மனிதனை படைத்ததற்கு மனிதன், அதாவது மனுஷாப்பட்டார். ஏன்னு சொன்னா ஆண்டவர் எதை முன்வைத்து மனிதர்கள் படைத்தார்களோ அந்த மனிதர்கள் நடந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. நம்ம மனிதர்கள் தேவனை மறந்து கொடிய பாவத்தை செய்து பூமியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
ஆதியாகமம் புத்தகம் 6வது 1-7 வரை வாசித்து பார்க்கும்போது இது சரின்னு சொல்லுவேன். ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக மனிதனை படைத்தாரோ, மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாரோ அது அப்படியாக நடக்கிறது. ஆகவே ஆண்டவர் என்ன சொன்னார், இப்படியாக நம்ம மனிதன் படைத்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உலகத்தை அழிக்க தீர்மானம் பண்ணார். அந்த நிலையில தான் இந்த உலகத்தை 40 நாட்கள் மழையின் மூலமாக வைத்திருக்கிறார். எத்தனை தீர்க்கதரிசிகள், எத்தனை நியாயாதிபதிகள், எத்தனை ராஜாக்கள் மனிதர்களை வழிநடத்தி சென்றார்கள். ஆனாலும் பாவத்தில் இருந்து அவர்கள் விடுபடவில்லை. பாவத்திலிருந்து மீட்கெடுக்க வேண்டும் என்றால் தேவன் இந்த உலகத்தை பிறக்க வேண்டும். பிறந்தால்தான் இந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு அனாதி தீர்மானத்தின்படிதான் இந்த திட்டமாக இருந்தது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் பிறக்க வேண்டிய காலம் ஒன்று இருந்தது. ரோம காலத்தில் தான் ஆண்டவர் பிறந்தார். ரோம காலம் என்பது ஒரு கொடூரமான காலம், இருண்ட காலம் என்று சொல்லலாம். ரோமர் ஆட்சி பிடித்த காலம் மிக ஒரு கொடிய காலம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது கூட ஆண்டவரை கொலை செய்ய முடியாத ரோமர் பேர். 2 வயது பிள்ளைகள் உலக அந்த நாட்டில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் கொண்டு போட்டார். கொடூரமான ஆட்சி காலத்தில் தான் ஆண்டவர் பிறந்தார். ஆண்டவர் பிறந்தது எதனால என்றால் பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஏன் மரியாதை தேர்ந்தெடுத்தார், ஏன் யோசேப்பை தேர்ந்தெடுத்தார்? எத்தனை பேர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் மரியாதை தேர்ந்த காரணம் என்ன? மரியாதை ஒரு தாழ்மை இருந்தது. மரியாதை ஒரு தாழ்மை இருந்தது. யோசேப்பிலே ஒரு நீதி இருந்தது. அதாவது நீதிமானாக அவன் இருந்தான். யோசேப்பு நீதிமானாக இருந்தான். அதாவது மத்தேயு சுவிசேஷம் புத்தகம் 1வது அதிகாரம் 15 25 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது வாசிங்க கொஞ்சம் பாருங்க. எலியாசாரை பெற்றான். 15 25 வருங்க. 1:25 மத்தேயு. அவன் தன் 1:25 அதாவது யோசேப்பு நீதிமானா இருந்ததுனால மரியாதை ரகசியமா தள்ளிவிட யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். இது என்ன நம்ம புரியுதுன்னு சொன்னா, அன்னை மரியாதை அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஒரு கர்ப்பவதி ஆகிறார்கள். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவருடைய புருஷன் யோசேப்பு ஒரு நீதிமானாக இருக்கிறான். எந்த மனைவிதான் கல்யாணத்துக்கு முன்னால கர்ப்பனை யாரும் வச்சுருவாங்க. ஆனால் நீதிமனை யாருமே அவன் காட்டி கொடுக்காதபடி அவளை அவமானப்படுத்தாதபடி மரியாதை ரகசியமாக தள்ளி கொடுக்குறாங்க. தேவத்துடைய மனைவி வந்து மரியாதை அதாவது சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாது. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இயேசு என்று இயேசு என்று நீ பேர் என்று தேவத்தன் மரியாதைக்கு அதாவது யோசேப்பு சொல்ல. ஆனால் யோசேப்பு வந்து அந்த இடத்துல நீதிமானாக இருப்பதனால தான் ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக ஒரு அனுகிரகம் செய்தார். மரியாதை சொல்லுகிறார்களே இது என்ன, அதாவது ரொம்ப தாழ்மையா அவங்க தாழ்த்துறாங்க. தாழ்மை அதாவது மரியாதை தாழ்மை இரண்டாவது அர்ப்பணிப்பு, தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலிடத்துல மரியாதை இடத்துல தாழ்மை இருந்தது. தன்னை தாழ்த்தி அவர்கள் தேவதற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். இரண்டாவதாக அர்ப்பணிப்பு இருந்தது. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் போது கணவன் என்ற அந்தஸ்தை தாண்டி தந்தை என்ற அந்தஸ்து வருகிறார். கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறார். கணவன் வந்து தந்தையாக மாறுகிறார், மனைவி என்பவர்கள் தாயாக மாறுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் பிறக்கும் பொழுது மரியாள் தாயாகிறார், யோசேப்பு தந்தையாகிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த போது நாம் எல்லாரும் அதாவது நம் பிதாவாக வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த போது மாநிலமாக பிறந்து நம்மை ஆண்டவரின் பிள்ளைகளாக மாற்றுவதற்கு நமக்கு உரிமை கொடுக்கிறார். அப்பா பிதாவை என்று நம்ம அழைக்கிறோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தனக்காகவும் தன் குடும்பத்திற்காக வாழ்பவன் மனிதன். தனக்காகவும் தன் குடும்பத்திற்காக வாழ்பவன் மனிதன். ஆனால் பிறருக்காகவும் கடவுளுக்காக வாழ்பவன் புனிதன். புனிதனாக தான் ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம புனிதனாக மாற்ற விரும்புகிறார். பரிசுத்தமாக நம்ம வாழ ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆகவே
உலகம் முற்றிலும் அழிந்து போன பிறகு கூட அங்க ஒருவன் இருக்கிறான் நீதிமான். யார் தெரியுமா? நோவா. உலகம் அழிக்கப்பட்ட போது கூட நோவா நீதிமானாக காணப்பட்டு நோவாவின் காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். நோவாவுக்கு பிறகுதான் நம்ம மனிதர்களாக நோவா காலத்தில் தான் நம்ம இப்ப இருக்கிறோம். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9:6 வாசிக்கும் போது வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கப் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினாங்க. புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம ஆண்டவர் பிறக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு இயேசுவிலே நமக்கு ஒரு பாலகன் கொடுப்பாங்க, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ ஏற்கனவே தீர்மானப்படி ஏற்கனவே பிரிக்கப்பட்ட ஒரு காலம் தான் இது. அல்லது அன்பான தேவனுக்கு பிரியமானது. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1:38 வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் இது என்றார். ஆண்டவர் என்ன அடிமை தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை தாழ்த்துகிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 1:19 வாசிங்க. 19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இதை அறிஞ்ச தேவதூதன் என்ன சொன்னார்? கணவர் நீங்க கல்ல நீங்க சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதீங்க. அவங்க கர்ப்பதியா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். பரிசுத்தவான்கள ஆண்டவர் இங்க பிறக்கப்படுறாரு. அவங்களுக்கு முன்கூட்டியே சொல்லுங்கள ஆண்டவர் சொல்றாரு. அதன் பிறகுதான் யோசேப்பு மரியாதை ஏற்று இயேசுகிறது பிறக்கிற வரைக்கும் மரியாதை வழியில ஒரு உத்தமனாக வாழ்ந்தான். நீ சொன்ன பிரகாரமே நான் நீதிமானாக இருந்தாலும் கூட என் மனைவி என்ன தள்ள நான் பிரயாசப்படுகிறேன். கடைசி வரைக்கும் ஒரே வீட்டில் வளர்றாங்க. ஆனால் இயேசுகிறது பிறக்கிற வரைக்கும் மனைகாண்ட நான் தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு பக்கத்தை நான் வாழ்ந்ததை நான் பார்க்கிறேன். அது மாதிரி நான் அன்பான பிரியமானது. மத்தேயு 1:20 அவர் குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயர். ஏனெனில் நம்ம ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிக்கப்படுகிறார். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறப்பதற்கு நோக்கம் என்னன்னு சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி பரிசுத்தமாக நாம் வாழ வைக்கணும். அல்லேலூயா. இனிய நாள் இது, இன்ப நாள் இது, மன்னனேசு மண்ணுலகில் பிறந்த நாள் இது, மனது மகிழ்ந்த நாள் இது. இனிய நாள் இது, இன்ப நாள் இது, மன்னனேசு மண்ணுலகில் பிறந்த நாள் இது, மனது மகிழ்ந்த நாள் இது. இனிய நாள் இது, வானுலகம் வாழ்த்துகிற நாள் இது, இந்த மையமே வணங்குகிற நாள் இது. வானுலகம் வாழ்த்துகிற நாள் இது, இந்த மையமே வணங்குகிற நாள் இது. ஆண்டவர் பிறந்த இந்த நாள் இது, பாடி பாடி வந்து ஆடும் நாள் இது. ஆண்டவர் பிறந்த இந்த நாள் இது, பாடி பாடி வந்து ஆடும் நாள் இது. இனிய நாள் இது, இன்ப நாள் இது, மன்னனே மண்ணுலகில் பிறந்த நாள் இது, மனது மகிழ்ந்த நாள் இது. இனிய நாள் இது. அல்லேலூயா. அனைவருக்கும் அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 7-8 வரைக்கும் வாசிக்கும்போது யோவான் ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கிறார். அவர் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் பத்திரன் அல்ல. அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் யோவான் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி சாட்சி கொடுக்கிறார். மிகவும் வல்லமை உள்ளவர். அவருடைய செருப்பு அதை வார அவுக்கிறதுக்கு கூட நான் பார்க்கிறேன் இல்லையா? அதுபோல் ஆண்டவருடைய சாட்சி மிக ஒரு புனிதமானது. நம்முடைய ஒரு சாட்சி மக்களாக நம்ம வாழ வேண்டும். ஆண்டவரை பற்றி நம்ம சாட்சி சொல்ல வேண்டும். காலையில் ஒரு புத்தகத்தில் அவர் சொன்னார், ஒரு ரொம்ப குடிக்கு அடிமையாக இருந்தவர். இவ்வளவு வந்த
பழத்தை மாத்திரம் சாப்பிடான்னு குடி உடம்பு கடைசியில் ஆண்டுடைய சாட்சி, அதாவது ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்து கொண்டிருந்தான். அந்த மெசேஜை கேட்ட பிறகு அந்த இடத்துல போயிட்டு ரசிக்கப்பட்ட முடிவு பண்ணது சாட்சி. அதுபோல் நான் கூட எனக்கு சாட்சி கேட்கறது வாழ்க்கையில கூட ஆண்டவரை நான் முன்வைத்து நடக்கும்போது எல்லா கெட்ட பழக்கங்களிலிருந்து நான் சொல்லுவேன். அல்லையா? அது போல ஒரு சாட்சியில் வாழ்க்கை நான் வாழணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவின் பிறப்பு முன்கூட்டியே எழுதப்பட்டிருந்தாலும் கூட அவர் அந்த பிறப்புடைய காலத்தில் அவர் பிறந்தார். அல்லையா? அன்பான தேவனுக்கு பிரியமானவர். அது மாத்திரம் பண்ண ஆண்டவர் இருளார்ந்த உலகத்தை வெளிச்சம் கொடுத்தார். ஆண்டவர் பிறப்பு ஒரு வெளிச்சத்திலே ஒரு விதித்தது. அதாவது இருளாக இருந்த பாவிகளாக இருந்த நமக்கு ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கணும், நமக்கு மீட்பை கொடுக்கணும். ஆண்டவர் உலகத்தில் பிறகு சூழ்நிலை வெளிச்சம் பிறகு, அதாவது மத்திய சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 15 வாசிக்கும் போது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்க மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்க மாட்டாது. நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும் தான் ஆண்டவர் ஒளியாக வந்தார். உலகத்திலே ஒளியாக பிறந்து நமக்கு ஒளியை கொடுக்கிறார். அல்லேலூயா. விளக்கை கொளுத்தி மறைக்காம முன்னால் மூடி வைக்க மாட்டாங்க. அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதுபோல இது எதுக்கு புரியுதுன்னா, ஆண்டவருடைய வேதத்தை நம்ம மூடி வைக்கணும். எப்பவுமே நம்ம வந்து வாசிக்கணும். ஓப்பனா இருந்து நம்ம வாசித்து மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்குற மாதிரி நம்ம மற்றவங்களை பிரசன்ட் பண்ணணும். நான் கூட இப்போ நான் 2 வருஷம் ரகத்தில் படித்தேன், 2 வருஷம் அக்கௌண்ட். நான் படிச்சுட்டு அப்படியே நாங்கள் மூடிச்சா புரியும் தான் அதை எடுத்து சொல்லணும். படிச்சு தான் அதை எடுத்து போல வழுக்க கொளுத்தி மரக்கால் மூடி வச்சா ஒளி கொடுக்குறது மற்றவங்களுக்கு அந்த ஊட்டி முறையெல்லாம் ஒளி இருக்குன்னு எடுத்து மேலே இருக்கணும். போல நம்ம வந்து ஒரு சாட்சியை வாங்கிட்டு நம்ம கட்டு, அதாவது ஆண்டவர் நம்ம கொடுத்தாங்க நன்மைகளை நம்ம எடுத்து சொல்லணும். அப்பதான் நமக்கு வந்து பிரயோஜனப்படும். நம்ம சும்மாவே மூடி வச்சா அது பிரயோஜனம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், விளக்கை கொளுத்தி மரக்கால மூடி கேட்கக்கூடாது. நீங்க படிச்சதை நீங்க ஆண்டவனுக்கு கொடுத்த நன்மைகளை மற்றவங்க எடுத்து சொல்லணும். நீங்களே மனசுக்குள்ள வச்சு கூட்டி கேட்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, விதமாய் மனுஷன் ஒவ்வொரு சொல்ற வார்த்தையும் ஆண்டவருக்கு மகிமையா இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு இப்படி செஞ்சாருங்க. என்னுடைய மனைவிக்கு நீங்க நம்பாம, அதாவது நீங்க நம்பினா நம்பிடுங்க, தாலியை கரடி என் கையில குடிச்சு கால நேரம் 2 நாள் தீபாவளி வந்து 2 நாள் இருக்கு. தாலி கட்டி எங்களை கொடுத்துட்டு இத்தாலும் உங்கள்கிட்ட வாழ மாட்டேன் போயிட்டாங்க. இந்த தாலியில் என்ன இருந்தது? எல்லாம் மஞ்சள் தான், மஞ்சள் வந்து தாலிலாம் இல்லை, தாலிலாம் வச்சாச்சு. இந்த நிலைமையில இருந்தேன்னா இன்று ஒரு போதகனாக, ஒரு பிரசங்கியாக, ஒரு சுசியனாக நான் சொல்றேன். காரணம் என்ன? ஆண்டவர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் மற்றவங்களுக்கு எடுத்து சொன்னேன். இப்படியெல்லாம் நான் இருந்தேன், ஏன்னா நான் வாழ்ந்தேன். நான் ஆண்டவரை நான் நேசித்து அவரை நான் பிடியா பிடித்துக் கொண்டேன். பிடித்துக் கொள்ளும் பொழுது அவர் என்ன பிடிச்சிட்டார். இப்போ ஒரு குழந்தை நீங்க கூட்டின்னு போறேன்னு சொன்னா, குழந்தை கையை நீங்க பிடிச்சிங்க, குழந்தை உங்க கையை பிடிச்சி நீங்க குழந்தை பிடிக்க என்ன பண்ணுவோம்? குழந்தை நீங்க விட மாட்டீங்க. குழந்தை உங்க கையை பிடிக்கும் போது எப்படின்னா விட்டுறாது. உங்க கையை குழந்தை பிடிக்க வச்சிங்களா, விட்டுறான். ஆனா நீங்க பிடிக்கும் போது விடாது. அதுபோல ஆண்டவரை நான் பிடிக்கிறது முன்னால அவரு நம்மளை பிடிக்கணும். நீ பிடிக்கணும் போது ஆண்டவர் நம்மளை பிடிச்சா விட மாட்டாங்க. அது போல நீ வாழ்ந்து காட்டணும், வாழணும். அதுதான் வாழ்க்கை. அது இல்லையா? பிரியமானது. அது மாத்திரம் இல்லை, மத்திய 4:15 வாசித்து பாருங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் திசையில் இருந்தவர்கள் வெளிச்சத்தை உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும். நம்ம எல்லாம் இருளில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆண்டவர் பிறந்த பிறகுதான் நமக்கு ஒளி கிடைச்சது. பாவ வாழ்க்கையில வாழ்ந்து இருந்த நமக்கு ஆண்டவர் பிறப்பின் மூலமா தான் நமக்கு வந்து நல்ல பரிசுத்தம் கிடைச்சது, நமக்கு விடுதலை கிடைச்சது. ஏசாயா தீர்க்கதரிசி அப்பயே எழுதிட்டாரு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ட. எப்படி ஆண்டவர் பிறந்ததுனால ஒரு பெரிய விளைச்சல், ஒரு பெரிய நாளிலே ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாள் ஒரு இனிமையான நாளாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நான் அப்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை வந்தோம் போனோம், இதை பிரசங்கம் பண்ண இதை கேட்டோம் அப்படின்னு போகக்கூடாது. ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுவோம் இல்லையா? நான் நடக்கும்பொழுதுதான் அதை நான் பலன் அளிக்கணும். அதை நம்ம 1985 இருந்து 99 வரைக்கும் என் வாழ்க்கையில் இனிமே இல்லை.
1985 நான் ஞானஸ்தானம் எடுத்தாலும் கூட 99 வரைக்கும் எனக்கு ரட்சிப்பே இல்லை. காரணம் என்ன? நான் பிடிக்கல ஆண்டவர் வசனத்தை. நான் பிடிக்கல. இப்படி எவ்வளவு மக்கள் இருக்காங்க. ஜனங்கள் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கிறிஸ்டினா மாறுறாங்க. கிறிஸ்துமஸுக்கு நியூ இயருக்கு தான் போறாங்க சில பேர். இப்போ வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் வீட்டாண்ட இருந்தாரு, இறந்துட்டாரு. முதல்ல இந்தா இருந்தார். இந்தா இருந்து ஒரு கிறிஸ்டினா மாறினார், மாறினார். ஞானஸ்தானம் எடுத்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் என்ன மறுபடியும் இந்த மாதிரி மறுபடியும் கடை ஆடு வளர்த்து மாடு வளர்த்து இப்படியாக ஒரு இந்த கலாச்சாரத்துக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர் சொல்லுங்க. நம்மளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒன்று நீ அனலாயிரு இல்லை குளிராயிரு, ஒன்று இந்த இல்லை கிருஷ்ணன், ரெண்டுமே இருக்கிறதுக்கு புரிய முடியாது. அது எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அது எதுவுமே லாபம் கிடைக்காது. ஆகவே நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவர் பிள்ளைகளாக மாறும்போது ஆண்டவருடைய வசனம் மீறி என் சின்ன பையனு கூட தான் சொல்லுவேன். எனக்கு 2 பையன் உங்களுக்கு நினைப்பீங்க. சின்னவன் நிறைய கட்டி போக மாட்டான். இன்னைக்கு போயிருவேன், நீங்கள் கிருஷ்ணனை சர்ச்சையில் பார்க்கணும். காரணம் என்னன்னு சொன்னா, ஃபார்மாலிட்டிக்கு நீ கிருஷ்ணன் மாறாம எழுந்திருக்கலாம். எது கிருஷ்ணன் மாறணும்? நீங்கள் 2 பையன் இருக்காங்க, 2 பையன் இருக்காங்க, 2 பையன் இருக்காங்க, 2 பசங்க, ஒருத்தன் 10th படிக்கலாம், ஒருத்தன் 7th படிக்கலாம். 2 பசங்க இருக்காங்க, படிப்பு நல்லா வரணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னா நீ கிருஷ்ணா மாதிரி அதே பேர் நடக்கணும். ஏன் நீ அந்த இல்லாத இருந்துட்டு இருக்கலாம். ஏன்டா நீ கிருஷ்ணா மாதிரி வச்சுட்டு போகிறேன்? அதாவது யாரு அவன் தான் தண்டனை அனுபவிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் வரும்பொழுது அவனுக்கு தகுந்த பலனை கொடுப்பேன். நீ நல்லவனா இருந்தால் அவனுக்கு நல்லது கிடைக்கும். நீ கட்டணம் கிடையாது. நீ அதாவது என்ன வேலையை வெடிக்கிறதா அறுப்ப, அதுதான் நம்மளோட. ஆகவே எனக்காக நான் பிள்ளைகள் ஜாமன் அவ்வளோதான். ஆனால் அந்த பாவத்தை யார் வாங்குறது? ஆண்டவர் தான் வாங்கணும். ஆண்டவர் வாங்கும்போது என்ன சொன்னான்? ஆண்டவரே இந்த பாவம் மீது கிருபையா இந்த பாவம் பண்ணிக்கணும். நீ தான் ஜெயிக்கணும். வயிற்று வலி ஒரு தானே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என் மனைவி போயிட்டு நான் போயிட்டு மாத்திரை போயிட்டு என் மனைக்கு வயிற்று வலி மாத்திரை கொடுத்து நான் சாப்பிட்டேன் என் மனைக்கு கிடையாது. யார் ஒருவருக்கு பாவத்தில் அடிபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆண்டவருடைய பாவத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிக்க பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டார் என்று அவருக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஆனா உங்களுக்காக நாங்க ஜெபிக்கலாம். ஆனா நீங்க அதை விசுவாசிக்கணும். உங்களுக்காக நான் மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். எங்க வீட்டில் உடம்பு சரியில்லை, மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் மெடிக்கல். ஆனா மாத்திரை நீங்க தான் சாப்பிடணும். அது போல உங்களுக்காக நாங்கள் போதனை பண்ணலாம், பிரசங்கிக்கலாம். ஆனா பிரசங்க போதனை நீங்க தான் ஏற்றுக்கணும். நீங்க தான் மனசுல பதிய வச்சுக்கணும். இப்படி தான் அவங்களுக்கு பலன் கொடுக்கும். அல்லேலூயா. நம்மளுடைய இந்த கால வேளையில ஆண்டவருடைய நாமத்தில் மகிமையாக ஆண்டவர் பிறந்த நாளிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் வார்த்தைகளை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இதை நடக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கும் பொழுது அதான் அவங்க துக்கமா இருக்கவே இல்லை. ஆண்டவர் எனக்கு கண்டிப்பாக ஒரு மகனுக்கு நம்பிக்கையோடு போனாங்க. நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் பிறந்த நாளில் உங்க வாழ்க்கை இப்படி இருக்கிறப்பா, இத்தனை வருஷமா நான் சர்ச்சைக்கு வரணும், எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, ஒரு நிம்மதி இல்லையே, ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு நினைச்சு பார்க்கணும். ஏன் இந்த நமக்கு இந்த இல்லாதது? ஏன் நமக்கு இந்த துயரமான வாழ்க்கை? ஏன் நமக்கு சந்தோஷம் இல்லை? ஏன் நமக்கு சோதனை இல்லை? நீங்க நினைக்க பார்க்கும்போது உங்களுக்கு அது விட கிடைக்கும். காலையில் எழுந்த உடனே ஜம் பண்ணுங்க. 4 மணி 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, எழுந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க. 1 மணி நேரம் 2 மணி கூட பண்ண முடியாது. 10 நிமிஷம் உங்களுக்காக, அந்த கிராமத்துக்காக, கிராம மக்களுக்காக, சபைக்காக, சபை நிர்வாகத்துக்காக, போதவர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்கே ஆண்டவர் பண்ணணும். நீங்க மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அதாவது தமிழ் சொல்லுவாங்க, ஊடாம் பிள்ளை ஊட்டி வளர்த்த நான் பிள்ளை. எனக்கு அர்த்தம் என்ன யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. மனைவி தூராம இல்ல, மத்தவங்க பொண்டாட்டியா இருக்கு. உன் பொண்டாட்டி நீ கவனம் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த பிள்ளைக்கிற குழந்தை நல்லா வரும். அதான் ஊராம குட்டி வரத அது மாதிரி நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையாக பிரகாசமா இருக்கும். உங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆனா நீங்க பாவம் செய்யும்போது மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். மற்றவர்களாக ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஆண்டவரே அந்த பலனை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க கால வேளையில் ஆண்டவருடைய நாம மகிமை
நீதிமான்களின் சந்தோஷம் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கும் தீபமும் அணைந்து போகும். நீதிமொழிகள் 13:9 வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 13:9. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமும் அணைந்து போகும். நீதிமன்ற வெளிச்சம்ன்றது கொஞ்சம் டார்ச் லைட் தான். அந்த நீதிமன்றுடைய வெளிச்சம் பிரகாசிக்குமா, சந்தோஷிப்பிக்கும். துன்மார்க்கு தீபம் இருந்தா பெரிய எரியிற ஒரு தீபம், அது அணிஞ்சு போயிடும். இன்னும் தீபம் வச்சா துன்மார்க்கு அணிஞ்சு போயிடும். ஆனால் நீதிமன்றுடைய வெளிச்சம் பிரகாசி சந்தோஷிப்பிக்கும். ஏசாயா 60:20 வாசிங்க. சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் சந்திரன் மறைவதில்லை. அது எடுப்போம். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். துக்க நாட்கள்